வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. திருமணத்தின் போது நிதி நெருக்கடியை சந்திக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நிதி உதவி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் கலப்பு திருமணம் மற்றும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு 2.5 லட்சம் நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்ன திட்டம்? இதில் யாருக்கெல்லாம் 2.5 லட்சம் நிதி உதவி கிடைக்கும், வேறு என்னென்ன நன்மைகள் இந்த திட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கவும் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் தம்பதியர்களுக்கு நிதி உதவியை வழங்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண உதவி திட்டம், அதாவது டாக்டர் அம்பேத்கர் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சாதி மறுப்பு திருமணம் செய்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 2.5 லட்சம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. மேலும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினருக்கு நிதி உதவியை வழங்குவதன் மூலம் நாட்டில் கீழ் சாதி மேல் சாதி என்ற பாகுபாட்டை உடைத்து சமத்துவத்தை மேம்படுத்துவதே அம்பேத்கர் கலப்பு திருமண உதவி திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தம்பதியரின் சமூக ரீதியான துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டுவது போலவும் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வது போலவும் இருக்கும். இதில் என்னென்ன நன்மைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான ஒவ்வொரு தம்பதியினருக்கும் மத்திய அரசிடமிருந்து 2.5 லட்சம் நிதி உதவி கிடைக்கும். 2 தனித்தனி தவணைகளில் இந்த பணமானது வழங்கப்படுகிறது. அதாவது வீட்டு செலவுகளுக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கும் தம்பதியரின் ஜாயிண்ட் அக்கவுண்ட், அதாவது கூட்டு வங்கி கணக்கில் 1.5 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். மீதமுள்ள 1 லட்சம் ரூபாய் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளையிலேயே 3 ஆண்டுகளுக்கு நிலையான வைப்பு தொகையாக பிக்ஸட் டெபாசிட்டில் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அசல் தொகை மற்றும் அதற்கான வட்டியுடன் சேர்த்து தம்பதியினருக்கு வழங்கப்படும். இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு திருமண செலவுகள் தொடர்பான பயத்தினை போக்கி நல்ல முறையில் திருமணத்தை நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கும். மேலும் இந்த திட்டத்தின் உதவியுடன் நாடு முழுவதும் சாதி ரீதியான திருமணங்கள் அமைதியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான தகுதி வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவியை பெற வேண்டுமானால் தம்பதியரில் ஒருவர் SC ST போன்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராகவும் மற்றொருவர் BC MBC போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும். பொது பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுவே பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருந்தால் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தின் போது மணமகனின் வயது குறைந்தது 21ஆகவும் மணமகளின் வயது குறைந்தது 18ஆகவும் இருக்க வேண்டும். அதை போல திருமணமான தம்பதியினரின் மொத்த ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழே நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உதவி தொகை வாங்கி இருந்தால் அம்பேத்கர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாவற்றையும் விட தம்பதியர் அவர்களுடைய திருமணத்தை இந்து திருமண பதிவு சட்டம் 1955 கீழ் முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும். இந்து திருமண சட்டம் 1955 கீழ் அல்லாத வேறு திருமண சட்டங்களில் பதிவு செய்யப்பட்டால் தம்பதியர் விளக்க சான்றிதழ், அதாவது அனெக்சர் 1 கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே போல இந்த உதவி தொகையானது முதல் திருமணத்திற்கு மட்டுமே வழங்கப்படும். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் முடிந்த 1 வருடத்திற்குள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து விட வேண்டும். 1 வருடத்தை கடக்கும் பட்சத்தில் அந்த விண்ணப்பமானது தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருவருக்கும், தம்பதியினருடைய பிறப்பு சான்றிதழ், பேங்க் பாஸ்புக்
பாஸ்புக்கின் முதல் பக்க நகல், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கல்வி சான்றிதழ், மொபைல் எண், மின்னஞ்சல் ஐடி, திருமண பதிவு சான்றிதழ், தம்பதியர் இருவருக்கும் இதுதான் முதல் திருமணம் என்பதற்கான சான்றிதழ், எம்பி அல்லது எம்எல்ஏவின் பரிந்துரை கடிதம், மாவட்ட ஆட்சியர் அல்லது நீதிபதியின் பரிந்துரை கடிதம் இவையெல்லாம் இணைக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற விரும்பும் விண்ணப்பதாரர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் @nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இல்லையெனில் அருகில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகத்திலும் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் இந்த திட்டத்தை பற்றி கூறினால் உங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஒன்றை வழங்குவார்கள். அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்து தேவையான அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் இணைத்து மாவட்ட சமூக நல அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து ரசீது அல்லது ஒப்புகை சீட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்ப படிவம் மற்றும் ஆவணங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரிபார்ப்பார்கள். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாலும் நிராகரித்தாலும் உங்களுக்கு SMS அல்லது இமெயில் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தகவல்களும் உண்மையாகவும் சரியாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.